சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 64 முடிய. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு ஈதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதியில் சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று ஆழமாக விரும்புகிறார். அவர் தனது மனதை உலக ஆசைகளிலிருந்து திருப்பி தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கவும், துன்பங்களும் அவமானங்களும் வந்தாலும் தேவனுடைய வசனம்தான் அவருக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றும் கூறுகிறார். மேலும் கர்த்தர் எனக்கு பங்காக இருக்கிறார் என்று சொல்லி தேவனை தனது வாழ்க்கையின் மையமாக ஏற்றுக்கொள்கிறார். இன்று நாமும் கூட நம் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்தால் அது நமக்கு வழிகாட்டியும் ஆறுதலுமானதாக இருக்கும். துன்பம் வந்தாலும் மனம் தளராதீர்கள். கர்த்தரே நம் பங்காக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தையே நம் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நடந்தால் நாம் ஒருபோதும் தவறிவிட மாட்டோம். ஆகவே தினமும் தேவனுடைய வசனத்தை தியானித்து அதன்படி வாழ முயற்சி செய்வோம். ஆமேன்.